சிவா நில்லுங்க. எங்க போறீங்க? என்ன என்ன நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க? டைம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? ஏன் வீட்டுக்கு வர இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு அண்ணே கேட்டா என்ன சொல்லி சமாளிக்கிறது? அதுவும் நம்ம வெளியே போறோம்னு அன்னைக்கிட்ட சொல்லவும் இல்ல. இதுக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணுமா? நாம என்னைக்கு அக்கா கிட்ட சமாளிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கோம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பாட்ல வரது தானே. எனக்கு என்னமோ இன்னைக்கு நம்ம மாட்டிக்க போறோம்னு தோணுது சிவா. அப்படிலாம் ஒண்ணும் மாட்டிக்க மாட்டோம். முதல்ல அக்கா இந்நேரத்துக்கு முடிச்சிருக்கவே மாட்டாங்க. இந்நேரத்துக்கு தூங்கி இருப்பாங்க. போலாம் வா. சிவா வா வா வா. சிவா ஐலி, நான் தான் சொன்னேன்ல, எல்லாரும் தூங்கிட்டாங்க. நீ வா. நில்லுங்க. டைம் என்னாச்சு? இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வரீங்க? எங்க போனாலும் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிருக்கேன்ல. அதையும் மீறி நீங்க இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆமா, எப்பவும் வெளியில போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தானே போவீங்க. சரி, இன்னைக்கு ஏதோ போற அவசரத்துல மறந்து போயிட்டீங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும்னு தெரியும்ல? அதையாவது போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏன் சிவா, இப்பதானே உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டுச்சு. இந்த நிலைமையிலயும் நீ வெளியில போய் தான் ஆகணுமாடா? உங்களுக்கு கால் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போயிருந்தேன் தெரியுமா? ஆனா நீங்க அத பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்கவே இல்லல. இது என்ன இன்னைக்கு நேத்தா நடக்குது? 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே இப்படிதானே அடிக்கடி நைட் டைம்ல வெளியில போய் சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நானே 2 தடவை பாத்திருக்கேன். ஏன் இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் லேட்டா வந்ததால இந்த வீட்ல ஒரு பிரச்சனையே வந்துச்சு. உன்னை ஏதாவது கேட்டாங்களா? இப்போ அதான் இந்திரா விசாரிச்சுட்டு இருக்கால. ஏங்க, நீங்க வேணா எதுவும் கேட்காம இருப்பீங்க, ஆனா நான் கேட்கதான் செய்வேன். இங்க பாரு இந்திரா, நான் நேரடியா இவங்களை எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா இவங்களால என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்க. இருந்தாலும் நான் சொல்றேன், இவங்க 2 பேரும் நம்ம யாரையும் மதிக்கிறதாவே இல்ல. அப்படி மதிக்கிறதா இருந்தா இப்படி சொல்லாம கொல்லாம நைட் நேரத்துல வெளியில போய் சுத்திட்டு வருவாங்களா? நீ இருக்கிற தைரியத்துலதான் இவங்க 2 பேரும் இப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன் 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? எங்க போனீங்க? அதையாவது கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. பர்சனல்னா அது பர்சனல்னு சொல்லுங்க.